ப்ரோ திருச்செந்தூர் கடற்கரையில இருந்து குடத்துல தண்ணி எடுத்து அதை தாமிரபரணி ஆத்துல போய் குளிங்க. ப்ளீஸ் 10 சப்ஸ்கிரைப் ஏற்றி விடுறேன். ஓகே ரைட்டு, நீங்க ப்ளீஸ் தான் தயவு செஞ்சு கேட்க வேணாம். நீங்க 10 சப்ஸ்கிரைப் கூட ஏற்றி விட வேணாம். இந்த வீடியோக்கு அப்படியே ஒரே லைக் மட்டும் போடுங்க, அதுவே போதும். நீங்க திருச்செந்தூருக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் திருச்செந்தூருக்கு உங்களை கூட்டு போறேன். ஓகே, அப்படி ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு அப்படி திருச்செந்தூர் ஃபுல்லா சுத்தி காட்டுறேன். அப்படி ஃபுல்லா பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோக்கு இப்பவுமே ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்தா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி ஃபுல்லா பாருங்க, வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். கையில வேற ஒரு குடத்தை கொண்டு வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையா தான் இருந்துச்சு. எல்லாரும் குறுகுறுன்னு பார்த்தாங்க, என்னடா இவங்க கையில் ஒரு குடத்தை கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஓகே, இப்போ சட்டுப்பட்டு நம்ம இங்கே அப்படியே கடற்கரைக்கு வந்தாச்சு. இனிமே இந்த குடத்துல போய் அப்படி கடல் தண்ணி பிடிச்சிட்டு அப்படி தாமிரபரணி ஆற்றுக்கு போக வேண்டியதான். இப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஆனால் கமெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் தாமிரபரணி ஆற்றுல போய் இந்த குடத்தை வச்சு குளிக்கணுமா? ஓகே ரைட்டு, இந்த அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் கடலுக்கு. இப்போ போய் சட்டுப்பட்டு இந்த குடத்துல போய் எடுத்து தண்ணியை பிடிச்சிட வேண்டியதான். தண்ணி பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் கொண்டு போக வேண்டியிருக்கு, தாமிரபரணி ஆற்று வரைக்கும் இந்த குடத்துல தண்ணி எடுத்து கொண்டு போக வேண்டியிருக்கு. இப்போ அதான் டாஸ்க்கே, வேறு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது. அப்படி கடலுக்குள்ளே போகும்போதே வேற லெவல் அப்படி ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஒரு வைப் மேரேஜ் சூப்பராக இருந்துச்சு. அப்படி உள்ளே போனேன், உள்ளே போக போக அலை வேற உள்ளே போயிடுச்சு பாருங்க. அப்படி இந்த குடம் ஃபுல்லாக தண்ணி பிடிக்கணும், கொஞ்சம் இந்த குடத்துல தான் குளிக்க செஞ்ச வேண்டியிருக்கு. இங்கே பாருங்க, அலை அடிச்சதில் அப்படி கீழே விழ பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் தான் கீழே விழுந்திருப்பேன். இனி இந்த குடத்துல தண்ணி பிடிக்கணும், எப்படி தான் பிடிக்க போறேனே தெரியல. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு திருச்செந்தூர் கடல்ல இருந்து குடத்துல தண்ணியை பிடிச்சாச்சு. இனிமேல் இந்த குடத்தை தாமிரபரணி ஆற்றுல போய் நம்ம குளிக்கணுமா, அதான் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இருக்கு, ரொம்ப தூரம் கஷ்டம் தான். இப்போ பஸ்ஸிலலாம் போகல, நம்ம பைக்கில் தான் வந்திருக்கோம். இப்போ பைக் வர கொண்டு போகணும், அவ்வளோ தூரம் சமக்க வேண்டியிருக்கு, ரொம்பவே கஷ்டம் தான். இப்போவுமே அப்படி ஒரு லைக் கொடுத்துருங்க. இவ்வளோ நேரம் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா ஓகே, இப்போ வாங்க கொண்டு போகலாம். இவ்வளோ தூரம் ஈஸியாக கொண்டு வந்தாச்சு. கடல் தண்ணி இதுக்கு மேலே கூட்டமாக இருக்குது. கடல் தண்ணி வேறு யார் மேலேயும் பற்றக்கூடாது, அதனால் அவங்க வழி விட மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் கொண்டு போகணும், பார்த்து பார்த்து கொண்டு போக வேண்டியிருக்கு. எப்படி தான் கொண்டு போகிறோன்னு தெரில. ஓகே, எப்படியோ கஷ்டப்பட்டு திருச்செந்தூர்லேருந்து நம்ம தாமிரபரணி ஆற்று வரைக்கும் அந்த குடத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எங்கே கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்போ தான் பைக்கில் வந்துட்டு இருக்கேன். அந்த கூடத்தெல்லாம் தாண்டி கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த அளவு கஷ்டப்பட்டுருக்கு. ஒரே லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க இந்த குடத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆற்றுக்குள்ளே போய் குளிக்கணுமா, அதான் டாஸ்க்கு. ஓகே, எத்தனை தடவை சொல்கிறேன்னு தெரியல. ஓகே, அப்படியே வீடியோக்கு ஒரே லைக் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த குடத்தை அப்படியே உள்ளே கொண்டு போய் இந்த கடல் தண்ணியில் குளிக்கணுமா, அதான் டாஸ்க்கு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த உப்பு தண்ணி எப்படி கரைக்கும் தெரியல, கண்ணு ரொம்ப கரைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. ஓகே, நல்லா இருந்தால் தானே நீங்களும் லைக் பண்ணுவீங்க. ஓகே, கரெக்டு தான். ஓகே, இப்போ சட்டுப்பட்டு நம்ம இந்த உள்ளே போய் குளிக்க வேண்டியதான். அப்படி மறக்காமல் அடுத்த டாஸ்க் என்ன பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் அதை அந்த வீடியோ எடுத்து நானும் பண்ணுவேன். ஓகே, இப்போ டாஸ்க்குள்ளே வந்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடத்தில் இந்த கடல் தண்ணியை எடுத்து இந்த தாமிரபரணி ஆற்றுல வந்து குளிக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ அதான் உள்ளே வந்தாச்சு. இப்போவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கால் பார்த்தீங்கன்னா செம ஜில்லுன்றுச்சு. இப்போ பாருங்க கடல் தண்ணி அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சுட்டேன் தலையில். கண்ணெலாம் ஒரு மாதிரி உப்பு கரைச்சிச்சு. ஓகே, இங்கே பாருங்க பாதி தான் நினைஞ்சிச்சு.
ஒரு குடம் ஃபுல்லா ஊத்துனேன். ஆனா பாத்தீங்கன்னா கரெக்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தோம்னா பாதி. ஓகே, இப்போ நம்ம ஆத்துலயும் குளிச்சிட வேண்டியதான். ஏன்னா ஆத்துலயும் குளிச்சாதான் வேற லெவலில் இருக்கும், ஜில்லுன்னு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஆத்துல குளிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ எப்படியோ ஒரு வழியா டாஸ்க் முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த டாஸ்க் என்ன பண்ணலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா ஆத்துல குளிக்க தான் போயிட்டு இருக்கேன், குளிச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம் குளிச்சாதான் போயிடும். ஓகே பாய், லவ் யூ ஆல். அடுத்த டாஸ்க் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அப்படி மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டால தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே பாய், லவ் யூ ஆல். கருப்பா இருக்கு, சோப்பா இருக்கு. நம்ம கருப்பா தான் இருக்கோம், நம்ம மாவட்ட கலர்ல அது அப்படிதான் இருப்போம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.